அதிமுக அம்மா பேரவை சார்பில் குறிஞ்சிப்பாடியில் துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கழக அமைப்பு செயலாளரும் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளருமான சொரத்தூர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு திறனற்ற திமுக ஆட்சியில் நடைபெறும் அவலங்கள் குறித்தும் அதிமுக அரசின் சாதனைகள் குறித்தும் எடுத்துக் கூறும் வகையிலான துண்டு பிரசுரத்தை பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் வழங்கினார். இதில் அதிமுகவினர் ஏராளமானோர் ஊர்வலமாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் பள்ளக்கால் புதுக்குடியில் தென்காசி தெற்கு அதிமுக மாவட்ட செயலாளர் செல்வமோகன்தாஸ் தலைமையில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. தெருமுனை பிரச்சாரத்தில் அதிமுக ஆட்சியில் செய்த சாதனைகள் அடங்கிய துண்டு பிரசுரத்தை கடைகள், வீடுகள் மற்றும் பொதுமக்களிடம் கழக நிர்வாகிகள் வழங்கினர். இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் KR பிரபாகரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் PG ராஜேந்திரன் மற்றும் கழக தொண்டர்கள், பெண்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் சுரண்டையில் அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வமோகன்தாஸ் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டம் மானூர் மேற்கு ஒன்றியம் அழகிய பாண்டியபுரம் கிராமத்தில் பூத் கமிட்டி ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அழகிய பாண்டியபுரம் கிராமத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திருநெல்வேலி மாநகர மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா பதிவு செய்யப்பட்ட பூத் கமிட்டி உறுப்பினர்களை ஆய்வு செய்தார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் புரட்சித் தலைவி அம்மா பேரவை சார்பில் தெருமுனை பிரச்சாரம் வாலஜாப்பேட்டை பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் K. நாராயணன் ஏற்பாட்டிலும் வாலஜாப்பேட்டை நகர செயலாளர் மோகன் தலைமையிலும் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் SM சுகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களிடையே அதிமுக சாதனைகள் கூறும் துண்டு பிரசுரங்களை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்.